சோழர் காலத்தில் செழித்த காவேரி பூம்பட்டினம். அங்கே ஒரு கோடீஸ்வர வணிகர் வாழ்ந்தார், திருவெண்காடர். அவரது வாழ்க்கையே திடீரென தலைகீழானது உங்களுக்கு தெரியுமா? வணிகம் முடிந்து திரும்பி வந்தான் அவரது வளர்ப்பு மகன் மருதவாணன். ஆனால் கையில் கொண்டு வந்தது ஒரு ஓலைச் சுருளும் காதற்ற ஊசியும் மட்டுமே. திருவெண்காடர் ஓலையை படித்தார். அதில் ஒரே ஒரு வரி: காதற்ற ஊசியும் வாராது காண்கடை வழிக்கே. அந்த வரி அவரை உடனே உலுக்கி போட்டது. அந்த நொடியிலேயே அவர் உணர்ந்தார், இவ்வளவு செல்வமும் வாழ்க்கையின் முடிவில் ஒன்று கூட வராது என்பதை. அவர் கோடீஸ்வரராக இருந்த வாழ்க்கையை முழுவதும் விட்டுவிட்டு சித்தராக மாறினார். ஆனால் இந்த காதற்ற ஊசி கதை பின்னால் இருந்தது ஒரு பெரும் சிவனின் திருவிளையாடல். அது என்ன தெரியுமா? முழு உண்மையை பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.